இந்த விஷயத்த நீ சொன்னா என்ன, சிவா சொன்னா என்ன? சிவா, நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன மனுஷங்களையும் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. எந்த உலகத்துல இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு நாம நினைச்சுக்கணும்டா. இட்ஸ் ஓகே, ஓகே, சந்தோஷமா இரு. இட் வில் பி ஃபைன். எனக்கு வந்த சந்தேகம் வேற யாருக்காவது வந்திருந்தா அது ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும்டா. ப்ளீஸ். ஐயோ, நீங்க அவனை போய் இவ்ளோ கெஞ்சணுமா மாமா? நானே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. வா சிவா, போயிட்டு வா. வா. ஏய் சரி, வேண்டாம். நக்ஷு, சரி, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கல. என்னது? லாஃபிங் கேஸ் டேப்லெட் தானே? ஆமா. வாங்கிட்டேன் பூமி, இந்தா. ஆனா நீ எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு புரியல. எதுக்குன்னு நீ கேட்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. சரி, இப்போ என்கிட்ட எதை பத்தியும் கேட்காத. சரியான சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். சரி சரி, வச்சுக்கோ. ஆனா பூமி. சரி, மஞ்சள் ட்ரெஸ்ஸோடயே இருக்காத, ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. தேங்க்யூ ஸோ மச். சரி மாமா. அம்மாடி பூமி, இன்னைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் தானே? ஆமா மாமா. எப்படி போயிட்டு இருக்கமா? நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமா. அத்தை, அவரு, பூர்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல நானும் ஒரு பாகமாக இருந்திருப்பேன். இந்த கையால என் பொண்ணோட கையை பிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். ஆனா அந்த கடவுள் என்ன 2 படகுலையும் கால் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாருமா. ஒரு படகுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனா இன்னொரு படகுல என்னையே நம்பிட்டு இருந்தவங்க மூழ்கிட்டாங்க. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நான் எதிரி ஆயிட்டமா. பரவாயில்ல, விடுங்க மாமா. கண்டிப்பா ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் சேரதான் போறோம். அந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கமா. அது இருக்கட்டும், நீ என்னம்மா இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. வாமா. நாளன்னைக்கு சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம்ப்பா. அந்த வீட்ல கல்யாணம்னா இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? நீங்க வந்து என் தம்பி சிவாவுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் நான் எதுக்கு பண்ணணும்? உங்க பொண்ணு அவங்க எதுக்காக வளர்க்கணும்? அந்த நேரத்துல அவங்க அப்படி நினைச்சிருந்தா நான் இப்ப இங்க இருந்திருக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற ஒரு குறையே தெரியாம என்னை வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. அவங்க பையன் சிவா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா இப்போ அவங்க உயிரோட இல்லப்பா. அதனாலதான்ப்பா உங்களை வர சொல்லி நான் கூப்பிடுறேன். உதவி செஞ்சவங்களோட நன்றி கடனை தீர்க்கறது மனித நேயம்பா. அந்த நன்றி கடனை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குப்பா. அதனால அவங்க இடத்துல நீங்க வந்து நின்னு சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க. போதும் 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 போதும். அன்னைக்கு என் பொண்டாட்டி உனக்காக இறந்து போனதுதான் எனக்கு குறை. உனக்காக நான் தான் கொலை பண்ணேன் மாமா. எப்படியாவது உன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சா அவளோட உயிரை விட்டு அவ ஆயுள உனக்கு கொடுத்திருக்கா. அவ எரிஞ்சு சாம்பலாகி அவ உயிரை காத்துல பறக்க விட்டது நான் தான் மாமா. அன்னிக்கே நீ செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ உயிரோட வந்து என் வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க மாமா. இவ உயிரோட வந்ததுனால தானே இவ முகத்துல நீங்க அக்காவை பார்க்க முடியுது. அவங்களே ஆசிர்வதிப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு கவசம். என்னது மூத்தவங்களா? யாரு?
அந்த புருஷன் இல்லாதவள தான் சொல்றியா? புருஷன் பக்கத்துல இல்லனாலும் கல்யாணம் உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, வெக்கமே இல்லாம. புருஷன் உயிரோட தான் இருக்காரு. சில பேர் அவரை இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம புதுமண ஜோடிகளை ஆசீர்வாதம் பண்றதுக்கு தேவையானது நிறைஞ்ச மனசுதான், அடுத்தவங்க புருஷன் இல்ல. யார்கிட்ட பேசுறேன்னு நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். மனுஷங்களை மனுஷங்களாவே மதிக்க தெரியாத ஒரு ஜடத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், ஏன் வீட்டுக்கே வந்து என்ன பத்தியே கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. அப்பா, கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். முடிஞ்சா நீங்க வந்து 4 அட்சதைய தூவி ஆசீர்வாதம் பண்ணா நான் சந்தோஷப்படுவேன். நான் வரேன் மாமா, நான் வரேன். அண்ணி, எதுக்கு அண்ணி இப்படி பண்ணீங்க? சிவாவை காதலிக்கிற பூரிய பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி சிவா உயிருக்கு உயிரை காதலிக்கிற என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட உங்களால யோசிக்க முடியலையா? எதுக்கு அண்ணி காதலிக்கிற 2 பேரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கையில தட்டினா ஓசை வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? என் காதல அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன கொன்னுடுங்க அண்ணி, என்ன கொன்னுடுங்க. பிந்து, உன்கிட்ட இப்ப மன்னிச்சிருன்னு கேக்குறத தவிர அதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ சொன்ன மாதிரி ஒரு காதலர்களை பிரிக்கிறது என்னோட நோக்கமே கிடையாது பிந்து. ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஒரு ஆசைக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சேன். சின்ன வயசுலயே அப்பாவையும் பாசத்தையும் பிரிஞ்சு எவ்வளவோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச அவளுக்கு சிவா ரூபத்துல சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்.